Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்ய நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை கால அவகாசம் என்பது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இருந்தது. ஆனால் தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக புதிய அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்குவதற்குண்டான கால அவகாசம் என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 4 அல்ல, 4ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதி வரை எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் அப்படிங்கிறதா தற்போது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பாக இருக்கிறது. தற்போது வரை 6,41,00,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அவர்களுக்கான அந்த படிவம் என்பது வழங்கப்பட்டதுல ஒரு 98% படிவங்கள் என்பது 6,20,00,000 படிவங்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் 81% படிவங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களுடைய படிவங்களை பூர்த்தி செய்து வழங்குவதற்குண்டான கால அவகாசம் டிசம்பர் 4ஆம் தேதியாக இறுதி நாளாக இருந்தது. தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அது டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்கப்படக்கூடிய பூர்த்தி செய்த அந்த விண்ணப்பங்கள் மீதான ஒரு பரிசீலனை என்பதும் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அதற்கான கால அவகாசம் என்பது எடுத்துக் கொள்ளப்படும். டிராப்ட் ரோலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலுக்கான அந்த டைமாக எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பிறகு தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது டிசம்பர் 16ஆம் தேதி அன்று வெளியிடப்படும். அந்த பட்டியலில் வாக்காளருடைய பெயர் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் புதிய வாக்காளர்கள், விடுபட்ட வாக்காளர்கள், முகவரி மாற்றத்திற்கான வாக்காளர்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி 16ஆம் தேதி முதல் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை அதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்குவதற்கு உண்டான கால அவகாசம் என்பது டிசம்பர் 11ஆம் தேதி என்பது இறுதி நாளாக நிர்ணயித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும் அதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்பதும் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. இறுதி அதாவது வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி என்று வெளியிடப்படும் அப்படிங்கிறதும் புதிய அறிவிப்பாக இருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.